ஹே கைஸ், தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எச் வினோத் அவர்களோட டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்ல உருவாயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல பேச்சு அடிபடுது. இந்த நிலையில இந்த படத்தோட வியாபாரம் பத்தின ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ லலித்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு தியேட்டரிக்கல் ரைட்ஸை பாத்தீங்கன்னா ஃபார்ஸ் பிலிம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, தெலுங்கு இது போன்ற அதர் ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வெளிவந்துட்டு இருக்கு. அதே போல சேட்டலைட் ரைட்ஸை பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா 120 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு. படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 400 கோடி தான். ஆனா படத்தோட வியாபாரம் பாத்தீங்கன்னா இப்பவே 400 கோடி பக்கத்துல வந்துருச்சு. இதுக்கு மேல படம் ரிலீஸ் ஆகி வர்ற பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துக்கான லாபம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோட ரிலீஸுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.